வணக்கம். யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? தன்னுடைய தும்பிக்கையின் மூலம் மண்ணை எடுத்து தன்னுடைய தலை, உடம்பு எல்லாவற்றிலும் போட்டுக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அது ஏனென்று தெரியவில்லை. ஆனால் அது ஒரு வழக்கத்தில் இருக்கின்றது அவ்வாறு சொல்வது. என்னவாக இருக்கும்? அது நம்மைத்தான் குறிக்கின்றது. ஞான மார்க்கத்தில் பார்த்தீர்கள் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை பற்றிய ஒரு அறியாமையால் தனக்கே கேட்டை விளைவித்துக் கொள்கின்றானோ, அப்பொழுது என்னவாகிறது என்றால், தன்னுடைய உடம்பிலே நாமே மண்ணை சேற்றை வாரி பூசிக்கொள்வது போலதான் ஆகின்றது. அதை சுட்டிக்காட்டத்தான் அந்த பழமொழி. யானை தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும். நாம் அறியாமையில் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனாலும் அவனுடைய மனதிற்கு உட்பட்டு, அந்த மனதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு செய்யப்படுகின்றது. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அறிவின் மூலமாக செய்யப்படுகின்ற காரியங்கள் இருக்கின்றன, அவை வேறு. ஆனால் வாழ்க்கையிலே மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, சமுதாயத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, அவர்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் விதின் த ஃபேமிலி, விதின் த கம்யூனிட்டி, அமங் த நேஷன்ஸ் எல்லாமே மனதால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த மனம் நமக்கு தெரியும், அது உருவமற்றது, செயற்கையானது, பொய்யால் நிறைந்தது, பல்வேறு எதிர்மறை உணர்ச்சிகளால் நிரப்பப்பட்டது. அது நம்மை சரியான வழியில் செல்ல விடாமல் ஒரு திசையை திருப்பி விட்டுவிடும் என்பது என்று தெரியும். அதனால் சொன்னார்கள், மனம் ஒரு தடை. தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனம் ஒரு தடை என்று. அந்த தன்னை பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு இந்த மனம்தான் தடையாக இருக்கின்றது. அதை பற்றி நிறைய பார்த்து விட்டோம். அப்பொழுது தன்னுடைய மனதிற்கு ஆட்பட்டு மனிதன் செய்கின்ற செயல்கள் என்னவாயினா நமக்கே ஒரு தீமையை விளைவிக்கின்றது. இதை சுட்டிக்காட்டத்தான் அந்த பழமொழி, யானை தன்னுடைய தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும். அல்லவா? நன்றி, வணக்கம்.